தாயார் உதவி ஆசிரியராக இருந்தார். அங்குதான் எனது ஆரம்ப கல்வி நடைபெற்றது. அந்த அந்த நினைவுகள் இன்றும் எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு பக்கம் தேயிலை தோட்டங்களும் மறுபக்கம் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த ஒரு மலை தெனியாய, அதாவது அந்த சிங்கராஜ காட்டின்றே ஒரு எல்லை. அந்த அந்த நினைவுகள் எனக்கு இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்பு நாங்கள் அந்த 71ஆம் ஆண்டு அந்த சேகோரா கிளர்ச்சி என்று சொல்வார்கள். அதன் பின் அப்பொழுது வீடு எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அங்கிருந்து நாங்கள் திரும்பவும் அதுக்கு எங்கள் சொந்த கிராமத்துக்கு வந்து எழுது மட்டும் அரசு தமிழ் பாடசாலையில் எனது தாயார் கல்வியற்று கற்பித்தார். எனது தந்தையார் ஒரு பாடசாலை அதிபராக இருந்தார். அங்குதான் எனது 5ஆம் வகுப்பு வரையும் கல்வியற்றேன். முக்கியமாக ஆரம்பத்திலே எனக்கு வாசிப்பு என்பது மிகவும் ஆர்வமாக, அதாவது பெற்றோர்களிருந்து அது தொட்டிய ஒரு விடயமாக இருக்கலாம். அந்த சிறு வயதிலேயே ஆரம்பத்தில் ஒரு அம்புலி மாமா அப்படியான புத்தகங்களே ஆரம்பித்து நான் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும் காலத்திலேயே சத்திய சோதனை புத்தகம் கூட மகாத்மா காந்தியும் சுயதேவரை கூட நான் வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். பொன்னியின் செல்வர் போன்ற பெரிய கதை புத்தகங்கள் வாசிப்பேன். அப்படி வாசிப்பு என்னை அந்த நேரத்திலே மிகவும் அதுதான் எனது முக்கியமான ஆர்வமான இதாக இருந்தது. அந்த நேரத்திலே இப்பொழுது போல அந்த நேரத்திலே ஒரு தொலைக்காட்சிகள் அப்படி ஒன்றும் இல்லை. அதுதான் எனது ஆரம்பம். அதன் பின்பு எனது காப்பத்த சாதாரண தரம் வரையான கல்வியை நான் சாவத்தில் இந்து கல்லூரி, அதுக்கு நாங்கள் இங்கிருந்து பேருந்திலே சென்றுதான் அல்லது சில வேளையிலே துவிச்சக்கர வண்டியிலே போக வேண்டி வரும். அப்படி போய்தான் கல்வியேற்றோம். அது எனக்கு இந்த வகுப்பில் எனக்குத்தான் சிறந்த பருவர் கிடைத்தது. அதன் பின்பு எனக்கு ஹாட்லி கல்லூரிக்கு நான் சென்று அங்கு விஞ்ஞான பிரிவு கணித பிரிவிலே நான் நிறைவேற்ற அங்கிருந்து தான் எனக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே எனக்கு பௌதியவியல் விஞ்ஞானத்திலே கல்வி கற்றேன். அந்த எனக்கு சிறு வயதிலிருந்தே உண்மையிலே அந்த பொறியியல் சம்பந்தமான கணிதம் பொறியியல் எனக்கு மிகவும் ஆர்வம் இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் உண்மையிலே பொறியியலை இலக்கு வைத்துத்தான் நான் கல்வி கற்றுக்கொண்டது. எனக்கு முதல் வருடத்திலே பொறியியல் கிடைக்கவில்லை. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பதிவு செய்து விட்டதன் பின்பு 2வது பதிவிலே எனக்கு பொறியியல் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது. எனது அங்கத்தைய சட்ட விதிகளின்படி எனக்கு போக முடியவில்லை. அதன் பின்பு நான் இதிலேயே அந்த துறையிலேயே எனது முதுமானியையும் பெற்று பின்பு கலாநிதி பட்டத்திலையும் பெற்றுக்கொண்டேன். அந்த பல்கலைக்கழகங்களில் படித்த காலங்கள் எவ்வாறு இருந்தன சொல்லுகிறேன். அந்த இதில் நீங்கள் பொறியியல் கிடைத்தும் போக முடியாத அந்த சூழ்நிலை, அந்த அந்த உணர்வுகள் எவ்வாறு உங்களுக்கு பகிர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கு? அது உண்மையிலேயே ஒரு சில வேளையிலே நான் யோசிப்பது அது ஒரு நல்ல விடயம் என்று சொன்னால், அந்த பொறியியல் படித்த அந்த காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த 86, 87 அந்த ஜேவிபி பிரச்சனை எல்லாம் இந்த காலத்திலே தென்பல பல்கலைக்கழகங்கள் எல்லாமே மூடப்பட்டு விட்டது. ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாத்திரம் நடந்து கொண்டிருந்தது. அதனால் எனக்கு அதில் ஒரு விதத்திலே ஒரு சந்தோஷம் இருந்தது என்று சொன்னால், நேர காலத்துக்கு எங்களது பட்ட படிப்பை முடிக்க வைத்தக்கதாக இருந்தது. உலக எல்லா பல்கலைக்கழகம் மூடி இருக்கும் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தடையின்றி நடந்து முடிந்து அதை சிறிது காலங்கள்லாம் அது தடைப்பட்டிருந்தது. முக்கியமாக அந்த ஒரு சில காலங்கள் எனக்கு ஒரு மாதமோ அப்படி அந்த வடபராட்சி ஆப்ரேஷன் நடந்த காலம், மறுபடியும் ஐபிகே காலத்திலேயும் பெரிய அளவிலே மூடப்படவில்லை. சிறிது காலம்தான் மூடியிருந்தார். அதனுடையால் அதில் பற்றி பெரிய கவலை எனக்கு அப்பொழுது இருக்கவில்லை. நான் பின்பு எனது கலாநிதி படிப்பை நான் ஒரு பொறியியல் பிரிவில் தான் நான் செய்திருந்தேன். எனக்கு முக்கியமாக செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்கிறேன் அந்த ஃபீல்டு. பல்கலைக்கழகம் உண்மையிலேயே அந்த சிறு வயதில் இருந்தே ஒரு பொறியியல் என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கும் பொழுது அது கிடைக்கவில்லை. எண்ணெய்க்கிலே ஒரு ஆதங்கம் இருந்தது உண்மை. நீங்கள் சரியாக அதை நீங்கள் அவதானித்திருக்கின்றீர்கள். உண்மையிலே
பொறியியல் துறைக்கு செல்வது என்பது அது எல்லோருமே ஒரு பெருமையாக நினைப்பது உண்டு. அந்த துறைக்கு நாங்கள் கிடைத்தும் போகவில்லை என்பது அது ஒரு மிகவும் ஒரு கடினமாக இருக்கும். என்றால் அந்த பொறியியல் துறையிலே நோக்கித்தான் நாங்கள் எப்பொழுதுமே சொல்வதிலிருந்தே படித்திருப்பீர்கள் நீங்கள். ஆனால் முதலாவது வருடம் நீங்கள் அந்த பதிந்த படியினால் இரண்டாவது முறை உங்களுக்கு கிடைத்தும் போக முடியவில்லை என்றால் அது ஒரு என்னதான் உயர்வான நிலையில் இருந்தாலும் அந்த இது ஒரு 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 கடினமான ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கும். அந்த இதை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று இருந்தாலும் நீங்கள் ஒரு வகையிலே சென்று இன்றைக்கு உயர்வான நிலையிலே நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டீர்கள். அதான் ஒரு சிறப்பு. அதன் பின்பு உங்களோட பாடசாலை பல்கலைக்கழக வாழ்க்கை, அதன் பின்பு உங்களுடைய எம்எஸ்சி எங்கே படித்தீர்கள்? அந்த பல்கலைக்கழகத்தை முடித்துக்கொண்டு நான் முதலில் சொல்லியிருந்தேன், ஒரு வருடம் அங்கு உதவியாக வேலை செய்து அதன் பின்பு கிழக்கு பல்கலைக்கழகம், அதாவது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள், மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அந்த பல்கலைக்கழகத்திலே நான் போய் சேர்ந்து அங்கிருந்தபடியே எங்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகம், அங்கிருந்து போக்குவரத்து எல்லாம் மிகவும் சுலபமாக இருந்தது. நான் அப்படியே அங்கே இருந்தபடியே நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஒரு முதுமானி, அதாவது மாஸ்டர்ஸ் என்று சொல்கிறேன், அந்த பாடத்தை நான் செய்து முடிக்கத்தக்காக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அந்த காலம் மிகவும் இப்பொழுது யோசித்தாலும் கிட்டத்தட்ட 16 செக் பாயிண்ட் இருக்கும் எனக்கு மட்டக்களப்பிலிருந்து பேராதனைக்கு போகும் வரையும் இடையில. மிகவும் அந்த காலம் வந்து நான் சொல்கிறேன் 1991 2000 வரையான காலம் மிகவும் பிரச்சனையான காலம். அந்த காலங்கள் தொடர்ந்து அந்த செக் பாயிண்ட்டுகள் இறக்கி ஏறுறதுன்றது பெரிய ஒரு விஷயம். எந்த நேரம் எதுவும் நடக்கலாம். மிக பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் போய் வரும்போது நடந்திருக்கின்றது. ஒரு முறை பஸ்ஸுக்கு முன்னால் நடந்த ஒரு கண்ணி வழியிலே ஒரு பெரிய இராணுவ வாகன தொடரணி தாக்கப்பட்டு எல்லாம் பெரிய அளவில் சேதம் நடந்திருந்தது. எங்கள் பஸ்ஸில் போனவர்கள் அவ்வளவு பேரையும் இறக்கி மரத்தடியில் இருத்திவிட்டு அந்த பஸ்ஸை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அந்த இராணுவத்தினரை வைத்தியசாலை சேர்ப்பது அன்று நாங்கள் உண்மையிலே யோசித்தோம், உங்களை எல்லாம் சுட்டுக் கொள்ள போகிறாங்கன்னு. அது நடக்கவில்லை. திரும்ப வந்து நாங்கள் அதே பஸ்ஸில் போனோம். ரத்தம் பஸ் முழுக்க ரத்த காராக இருக்காது, ஆறாக இருந்தது. அப்படியான பல சம்பவம், பல நினைவுகள் வந்து போகின்றன. இப்போ இந்த காலப்பகுதியில் நீங்கள் ஆஸ்திரேலியா மண்ணுக்கு வருகை வந்தீர்கள். நான் 2001 நியூசிலாந்துக்கு தான் எனது கலாநிதி பட்டப்படிப்புக்காக புலவர் பரிசு பெற்று சென்றிருந்தேன். அங்கு அதை முடித்து 2007 தான் நான் ஆஸ்திரேலியா மண்ணிற்கு நான் புலம்பெயர்ந்தேன். அங்கு மெல்பர்ன் பல்கலைக்கழகம், அதாவது ஆஸ்திரேலியாவிலே முதல் தர நம்பர் 1 அந்த ரேங்க் யூனிவர்சிட்டி அது. அங்கு எனக்கு வேலை கிடைத்தது. அந்த நேரத்தில் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் ஃபெலோவா 2007 நான் அங்கு போய் சேர்ந்து கொண்டேன். இன்றும் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நல்லது. அதே விதத்தில் உங்களுடைய ஆராய்ச்சியை பற்றி சொல்லுங்கள். என்ன வகையான ஆராய்ச்சியை செய்வீர்கள்? அதை நான் சாதாரண எல்லோருக்கும் புரியும்படியாக சொல்வதானால், இந்த முக்கியமான ஆராய்ச்சியில் நான் எனது கலாநிதி பட்ட படிப்புக்கு நான் செய்தது இந்த சூரிய கலங்கள் என்று சொல்றாங்க, சோலார் செல்ஸ். அதை எப்படி அதன் எஃபிஷியன்சி, ஆற்றலை அதிகரிப்பது என்பது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி தான் செய்தது. அதற்கு பின்பாக நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற போது அந்த நாலேஜ், எலக்ட்ரானிக்ஸ், அந்த நாலேஜை பாவித்து நாங்கள் அதன் பின்பு நான் முதலே சொல்லியிருந்தேன், நான் ஆரம்பத்திலே எனது பட்டம் பௌதியவியல், அதன் பின்பு மெட்டீரியல் சயின்ஸ் என்றது மெட்டீரியல் சம்பந்தமான, அதாவது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தெரியும், சரப்பொருட்கள், மெட்டல், உலோகங்கள், செராமிக்ஸ், அப்படியான எல்லா உலோக பற்றின அறிவு. அதன் பின்பு நான் எலக்ட்ரானிக்ஸ்லே எனது கலாநிதி பட்டம் இருந்தபடியே இந்த மூன்றையும் சேர்த்து அதை நாங்கள் மருத்துவ ஆய்வுக்காக, முக்கியமாக மெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது மனிதர்களுக்கு பொருத்தப்படுற அந்த மருத்துவ உள்ளீடுகள் என்று சொல்லலாம்.
அப்படியானவற்றின் ஆராய்ச்சி தான் எனது கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அந்த ஆராய்ச்சிகளில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். முதலாவதாக மெயினாக இந்த பயோனிக் ஐ என்ற ஆராய்ச்சி ஆரம்பித்தது. பயோனிக் ஐ என்று சொன்னால் நீங்கள் வேண்டுமென்றால் சொல்லலாம் ஒரு இயந்திர கண், அதாவது செயற்கை கண் என்று சொல்லலாம். அதை சாதாரணமாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால் ஒரு கண் தெரியாமல் போடுவது இருக்கு. எல்லா வருத்தமும் இல்லை, சில 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 கண் வருத்தங்களுக்கு அவர்களுக்கு பார்வை போய்விட்டாலும் அவர்களுக்கு அந்த நரம்பு, அதாவது அந்த கண்ணிலே இருந்து அந்த அந்த சிக்னல்ஸை பிரெயினுக்கு கொண்டு போகிற அந்த நரம்புகள் எல்லாமே அவர்களுக்கு சரியாக இருந்தால் நாங்கள் அந்த கண் விழித்திரை என்று சொல்கிறோமே, கண்ணின்றே பின்பக்கத்திலே இருக்கிற ஒரு சென்சர், கேமரா சென்சர் மாதிரி அந்த இருக்கிற அதுக்கு பதிலாக நாங்கள் செயற்கையாக ஒரு சிப்பை, சிப் என்று சொல்றது இந்த மைக்ரோ சிப், அதை சிறிய அளவிலே ஒரு அரிசி அளவு இருக்கும் அந்த சைஸ், அதை உள்ளுக்கு பொருத்துவதால் வெளியிலே ஒரு கேமரா, இப்போ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கள் கூகுள் கிளாஸ் வந்துருக்குது, பெட்டா கிளாஸ் வந்துருக்கு, அது மாதிரி அதில் கேமரா இருக்கும். அந்த அப்படியான சில, அல்லது நீங்கள் இப்படி ஒரு வெப்கமக்களால் நீங்கள் பார்க்குறதை அது ஒரு சின்ன ஒரு ப்ரோசஸ், அதாவது நீங்கள் ஒரு வேரபிள் கம்ப்யூட்டர்னு சொல்லுவார்கள், சிறிய கம்ப்யூட்டருக்குள்ளாலே அந்த சிக்னல் அந்த சிப்புக்கு போகும். அந்த சிப் வந்து நான் முதல் சொன்ன பாய் அந்த அந்த ஆப்டிக் நர்வ்ஸ்ன்னு சொல்கிறேன், அந்த நரம்புகள் எல்லாம் அவர்களுக்கு உயிரோடு இருப்பதால் அது இந்த சிப் வந்து அந்த சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பிக்க எங்களுக்கு ஒரு சிக்னல் அவர்களுக்கு பொருட்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த ஆராய்ச்சி தான் நான் பல காலமே செய்து கொண்டிருந்தேன். அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருந்தது, இப்போவும் போய்கொண்டிருக்கின்றது. அதே போல் இரண்டாவது ஒன்று, இதே போல் நீங்கள் கருப்பீர்கள் இந்த பிரெயின் இம்ப்ளான்ட், அதாவது ஒரு ஆள் ஒரு விஷயத்தை நினைப்பதை அதை நாங்கள் கம்ப்யூட்டருக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியும். அந்த கிட்டத்தட்ட அந்த முந்தின காலம் சொல்ல டெலிபதி என்று சொல்லி அதே போன்றுதான். அதாவது பிரெயின் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அந்த பிரெயின்லே மூளையிலே இருந்து வர அந்த அந்த சிக்னல்ஸை சரியாக அளப்பதன் மூலம் அவர் என்ன நினைக்கிறார் என்று கண்டுபிடிக்கிறார். இப்போ அது என்னத்துக்கு இந்த ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், சாதாரணமாக நீங்கள் நினைப்பதை நான் கண்டுபிடிப்பதற்காக இந்த ஆராய்ச்சி எதுக்குன்னு சொன்னால், இப்போ அவயவங்களை இழந்தவர்களுக்கு கை, அதாவது செயற்கை கை பொருத்தி இருந்தால் அவர் வந்து இப்போ நான் இதில் உள்ள ஒரு பொருளை எடுக்க போறேன்னு நினைக்கும் பொழுது அந்த விரல் வந்து அப்படியே சுருங்கும். அதை பிடிக்க வேணும்னு நான் நினைச்சால் அது அப்படி கை திரும்பும். அதுதான் அது இந்த ஆராய்ச்சியின் நோக்கம் அதுதான், அதாவது தாட் கண்ட்ரோல். அதாவது நாங்கள் நினைக்கும் போது அதை அந்த அந்த பிரெயின்ல இருந்து வர அந்த அலை சிக்னலை அவர்கள் சரியாக அதை நீங்கள் இப்போ எலான் மஸ்க் இந்த நியூரானிக்ஸை பற்றி கிட்டத்தட்ட அவர்களும் கிட்டத்தட்ட அதை போல ஒன்று செய்கிறார்கள். ஆனால் இப்போ நாங்கள் செய்த எங்கட ஆராய்ச்சியிலே உள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால், அந்த நியூரானிக்ஸ், அதை நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த கிரனியோட்டமி, அந்த தலையை மண்டி ஓட்டை எல்லாம் வெட்டி எல்லாம் மண்டி ஓட்டை திறந்து அதுக்குள்ளே அந்த எலக்ட்ரோட்ஸை எல்லாம் உள்ளுக்கு மூளையிலே செருகி அதை செய்வார்கள். அது உண்மையிலேயே எந்த நேரத்திலையும் இன்ஃபெக்ஷன் வரலாம், பிரச்சனை வரலாம், சரியான ரிஸ்கியான வேலை அது. ஆனால் நாங்கள் எங்கள் குரூப் செய்த ரிசர்ச் அப்படின்னு சொன்னால், அந்த இப்படி செய்யாமல் நாங்கள் ஒரு சின்ன சென்சரை எங்கட அந்த இரத்த குழாயினூடாக நாங்கள் அனுப்பலாம். இந்த ஸ்டென்ட் அனுப்புகிறார்களே, ஹார்ட் இதய வால்வுகளை அடைப்புகள் எடுப்பதற்காக ஸ்டென்ட் அனுப்புவது இந்த இரத்த குழாயினூடாக தான் அனுப்புகிறோம். அதே போன்று இப்படியான ஒரு சென்சஸை நாங்கள் இரத்த குழாயோடான அனுப்பி அந்த மூளைக்குள்ளே கொண்டே அந்த அங்கே உள்ள அந்த இரத்த பிளட் வெசல்ஸுக்குள்ளே விடும்பொழுது அந்த அந்த சிக்னல்ஸை அவை எடுத்து எங்களுக்கு இதே போல கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அப்போ இதில் வந்து ரிஸ்க் சரியான குறைவு. அதாவது இந்த
சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனும் இல்லை, நான் சர்ஜிக்கல் இது வேறு. அப்போ அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதே அளவு அந்த சென்சஸை மூளைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிற அளவு ரெசல்யூஷன் அவ்வளோ அக்யூரேசி லெவலே வராது இதுக்கு. ஆனால் மிகவும் பாதுகாப்பானது இந்த ரிசர்ச். இந்த 2வது நான் பங்கு பெற்றிருப்பேன். 3வது பிளவு செய்து கொண்டிருக்கிறது ஒன்று முக்கியமாக. அது எனது வீட்டில் நடந்த சம்பவத்தில் இருந்தால் எனக்கு அந்த ஐடியா என்னென்னு சொன்னால், எனது மகள் ஒருவருக்கு 2வது மகள் அந்த ஊசி அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு சரியான பயம், நீடில் ஃபோபியான்னு சொல்றாங்க. அது போய் தலைப்பள்ளியில் இருக்குது, அவருக்கும் அது இருந்தது. அவள் பெரிய பிரச்சனை. இந்த கோவிட் காலத்திலே அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்க அந்த செடேட் பண்ணித்தான் போட வேண்டியிருந்தது. இப்போ நான் எனக்கு வேறொரு வழி செய்ய வேண்டும்னு சொல்லி என்னென்னு சொன்னால், இந்த மைக்ரோ நீடில்ஸ். அது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கிற ஊரில் அந்த நாகதாளியோ கள்ளி அந்த சில மரங்கள்ல சிறிய மயிர் மாதிரி மிகவும் சின்ன முள்ளுகள் உள்ள தாவரங்களை பார்த்துருப்பீங்களா? அதையெல்லாம் உங்களுக்கு படும் பொழுது உங்களுக்கு பெரிய நோவாரதில்லை. என்னென்னு சொன்னால் அது சரியான மெல்லிய ஷார்ட்டாக இருக்கு. அந்த முறையை யோசிச்சு அதை சொல்றது மைக்ரோ நீடில்ஸ். இப்போ ஒரு பிளாஸ்டர்ன்னு சொல்கிறோமே, அதாவது இங்கே எங்கட ஊரில் பிளாஸ்டர் என்னவார்கள், ஆஸ்திரேலியாவிலே பேண்ட்-எய்ட் என்பார்கள், இங்கே கனடாவில் என்ன சொல்கிறார்கள் தெரியாது. அது போல ஒன்றிலே உள்ளுக்கு அந்த நீடில்ஸ் வெரி சின்ன வெரி மைனூட் நீடில்ஸை செய்து வச்சு அதை நீங்கள் கையிலே ஒட்டிட்டு அதை அமர்த்தி விட்டால் உங்களுக்கு எந்த ஒரு நோவும் இல்லாமல் இந்த பிளட்டை அது அப்சர்வ் பண்ணி சேர்த்துக்கும். அந்த அது சேர்க்க நான் இதை அந்த காப்புரிமை பதியப்பட்டு விட்டதற்கு கிட்டத்தட்ட எனது 6வது காப்புரிமை முக்கியமாக இது சம்பந்தமான அந்த வேலை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். நான் தொடர்ச்சியாக மேலே எங்கள் காப்புரிமையை பெற்றிருக்கிறது, மேலே பெருமை. 6வது காப்புரிமை என்றால் சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் தமிழ் கல்வியாளர்களுக்கும் ஒரு பெருமையை தரக்கூடிய வகையிலே உங்களுடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெருமை. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆராய்ச்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவது எவ்வாறான அந்த உந்து சக்திகள் எவ்வாறு உங்களுக்கு உருவாக்கப்படுகின்றது? சின்ன வயதிலிருந்து இந்த புது ஆராய்ச்சிகள் என்பது விருப்பமான விஷயம். சில ஆபத்தான விஷயங்கள் கூட சின்ன வயதிலே செய்திருக்கிறேன். வீட்டிலே பெட்ரோலை கொண்டு போய் கொளுத்தி பார்க்கறதுல இருந்து எனது ஆராய்ச்சிகள் பலவிதமாக இருந்தது. நான் கடையிலே வாங்கி கொண்டு வந்த பட்டாசு, அந்த சீனவடி என்று சொல்றார்கள், அந்த மருந்தை பாவித்து நான் வேற விஷயங்கள் செய்து பார்த்துருக்கிறேன்னு சொல்லி அதிலே. அப்படி எனது சின்ன வயது அட்வென்ச்சர்ஸ் கொஞ்சம் கணக்கு. சிறிய வயதிலே அந்த செய்த விளைவுகள் விடயங்கள் எதிர்காலத்திலே அவற்றை வேறொரு திசை திருப்பி அதை வேறொரு பயன்படுத்தப்படும் பொழுது அது மிகவும் இலகுவாகவும் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கீர்கள். அதோட எதிர்காலத்தில் நீங்கள் வகையான ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேணும் என்று ஏதாவது திட்டமிடல் உங்கள்கிட்ட இருக்கிறதா? இப்போ நான் முக்கியமாக இந்த 3 ஆராய்ச்சியை பற்றி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அந்த எல்லாவற்றுக்கும் நான் இந்த முக்கியமான மூலப்பொருளாக பாவிப்பது டயமண்ட் என்று சொல்றது வைரம். அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் மிகவும் விலையுயர்ந்ததாக வைரம் கருதப்பட்டாலும் நாங்கள் அதை செயற்கையாக உருவாக்கக்கான தொழில்நுட்பத்தை வைத்திருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே அந்த தொழில்நுட்பத்திலே மிகவும் அட்வான்ஸாக உள்ள குடும்பம்ங்கிறது. அதில் நான் முக்கியமாக எனக்கு அனுபவம் நிறைய இருக்கின்றது. அது முக்கியமாக உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த டயமண்ட் என்றது உண்மையிலே கார்பன் என்ற அணுவாலை உருவாக்கப்பட்டது. எங்கள் பாடி, எங்களது உடம்பும் மனித செல்களும் முக்கியமாக கார்பன் என்ற அந்த மூலக்கூறாலே தான் உருவாக்கப்பட்டது, அணு மூலக்கூறு. அப்போ அந்த
கார்பன் அந்த டயமண்டால் செய்யும் பொழுது எங்களோட உடல் வந்து அதை நிராகரிக்காது. ஏனென்றால் அதுவும் கார்பன், இதுவும் கார்பன். மருத்துவத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு மூலமாக நாங்கள் அதை கருதுகிறோம். அது மட்டுமில்லை, அது டிக்கே பண்ணப்படாது, அது கரைஞ்சு போகாது. மிகவும் ஹார்டான ஒரு விஷயம். அப்போ அதுதான் இந்த பலவிதமான இந்த மருத்துவ உள்ளூடுகள் என்று சொல்ல மெடிக்கல் இம்ப்ளான்ஸ் அதுகளுக்கு நாங்கள் பாவிப்பது மெயினாக டயமண்ட். அதை தொடர்ந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கின்றது. சில விடயங்களை நாங்கள் அந்த காப்புரிமையை எழுதி அதை முடிக்கும் தெரியும், அதை பகிரங்கப்படுத்த முடியாது. கூடுதலாக மற்றவர்கள் அவற்றை தெரிந்து கொண்டு அதனுள்ளே ஆராய்ச்சியை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இப்பொழுது காப்புரிமை உங்களுடைய டீம் மூலமாக நீங்கள் உருவாக்கி கொள்கிற நீங்களே அதற்கான ரீதியிலே உங்களை வளர்த்திருக்கிறீர்களா காப்புரிமை செய்யக்கூடிய மாதிரியாக? இல்லை, காப்புரிமை இப்போது நீங்கள் பல்கலைக்கழகங்களிலே நான் ஒரு எம்ப்ளாயர் என்று சொன்னால் நாங்கள் எந்த காப்புரிமைக்கும் அதுக்கான செலவுகள் பதிவு எல்லாத்தையுமே பல்கலைக்கழகமே தரும். அது சரியான மிகவும் செலவான விடயம். அது நீங்கள் ஃபைனல் ஒவ்வொரு இடம் முதல் நீங்கள் அதை ஆஸ்திரேலியாவிலே பதிய வேண்டும். பின்பு இன்டர்நேஷனல் என்று சொல்லி நீங்கள் அமெரிக்காவில், சைனாவில், யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லி அங்கு பதிய வேண்டும். அப்படி அதற்கெல்லாம் நிறைய செலவுகள். அந்த செலவுகள் எல்லாம் உங்கள் தனியாக எங்களால் செய்ய முடியாது. சரி, மிக ஆயிரக்கணக்கான டாலர்களிலே செலவழிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 90% அந்த பங்கை அவர்களே எடுத்துக்கொள்வார் பல்கலைக்கழகம். மிச்சம் தான் எங்களுக்கு அதில் பங்கு பற்றிய இப்போ தனியே ஒருவர் என்றாலும் நாங்கள் வேறு அவர்கள் பங்களிப்போடும் சிறுசுதாக இருந்தால் அது அவர்களுக்கும் பிரித்து போகும். அப்போ அந்த ஒரு சிறிய பங்களிப்பு தான் எங்களுக்கு ஆராய்ச்சியாளருக்கு வரும். 90% மேலே அதுக்கான நிதி அனுசரணை மற்றது சட்ட அனுசரணை எல்லாம் வழங்குகின்ற பல்கலைக்கழகத்துக்கு சென்று. நல்லது. உண்மையிலே தொடர்ச்சியாக உங்களுடைய ஆராய்ச்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் ஆராய்ச்சியிலே சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான காப்புரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதே உடையிலே உங்களுடைய எதிர்காலத்திலேயும் பல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் பெருமளவு முக்கியமாக உயர்ந்த ரீதியிலே வளர்ச்சியடைந்த நாடுகளிலே உயர்வான பதவிகளை வகிப்பது எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமே ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே வழியிலே நீங்கள் இதை தவிர்த்த வேறு வகையான விடயங்களிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள். முக்கியமாக இந்த எனது தொழில் சம்பந்தம் இல்லாமல் எனக்கு இந்த சமூக சேவை அதுகளிலே ஆர்வம் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் 2014ஆம் ஆண்டு மற்றும் சிலருடன் சேர்ந்து நாங்கள் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரிகள் ஒன்றியம் என்று சொல்லி நாங்கள் மெல்பர்னிலே ஆரம்பித்து அது பின்பு படிப்படியாக வளர்ந்து அதை பின்பு கல்வி என்று சொல்லி நாங்கள் உருவாக்கி அதன் மூலமாக நிறைய வேலைகளை இலங்கையிலே வடக்கு கிழக்கு மலையகம் பகுதிகளிலே கல்விக்கான பல வேலைகளை செய்து கொண்டு வருகின்றோம். முக்கியமாக அந்த பேராசிரியர் டாக்டர் எதிர்வீரசிங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஒரு முதலாவது ஆசிய போட்டியிலே தங்கப்பதக்கத்தை பெற்றவர். பின்பு ஒலிம்பிக்கிலே பங்கு பெற்றிருந்தார். அது மட்டுமில்லை, அவர் பின்பு 2005ஆம் ஆண்டு அளவிலே வந்து இலங்கையிலே நிறைய வேலைகளை இலங்கையிலே கிளிநொச்சி பல்கலைக்கழகத்திலே வேலை செய்தார். அது மட்டுமில்லை நிறைய கல்விக்கு நிறைய பங்களிப்புகளை வழங்கினார். அமெரிக்காவில் இருந்தவர் அவர்கள் வந்து அந்த ஆசிரியர்கள் கணிதம், விஞ்ஞானம் ஆகிய ஆங்கிலம் ஆகிய பாடங்களிலே ஆசிரியர்கள் இல்லாத கிராமப்புற பாடசாலைக்கு உதவி செய்வதற்காக அந்த பாடங்களை காணொளி பாடங்களாக உருவாக்கினார்கள். அவர்கள் அது செய்து 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டிலே ஆரம்பித்தார்கள்.
ஒரு 4-5 வருடங்கள் 6 வருடங்கள் அவர்கள் அதை நிறைய நிதி செலவிலே அதை செய்தார்கள். நல்ல உயர் தொழில்நுட்பத்திலே யாழ்ப்பாணத்தை வைத்து தான் செய்தார்கள், அங்குள்ள ஆசிரியர்களை வைத்து. ஆனால் சுதர்சமாக அந்த நேரம் மாகாண சபையிலே ஏற்பட்ட ஒரு குழப்பம், அந்த நேரத்திலே மந்திரி சபை அமைச்சரவை எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாம் குழப்பத்திலே அவரே வேலையில் இருந்து அவரின் அந்த கான்ட்ராக்ட், அதாவது அதையெல்லாம் நீக்கி அவரை நிறுத்தி விட்டார்கள். தொடர முடியவில்லை அவரால். அதன் பின்பு நாங்கள் அதை எடுத்து நாங்கள் அதை அடுத்த இதுக்கு கொண்டு சென்றோம். அதுக்கு முடிக்காத பாடங்களை முடித்து அதை பின்பு நாங்கள் அந்த விரலி என்று சொல்வார்களே, பென் டிரைவ், தம் டிரைவ் என்று சொல்வார்கள், அதிலே அவற்றை போட்டு நாங்கள் மாணவர்களுக்கு விநியோகிப்பதிலே நிறைய கிட்டத்தட்ட 50,000 மாணவர்களுக்கு மேலே நாங்கள் விநியோகித்திருக்கிறோம். படங்களுக்கு முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள், மலையகம் மாணவர்கள். அதில் என்ன விஷயம் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த கணினி இல்லாவிட்டாலும் அவர்கள் சாதாரணமாக வீட்டிலே உள்ள டிவியிலே அதை போட்டு பாவிக்கக்கூடியதாக. அது மிகவும் பிரயோசனமாக இருந்தது. என்னென்றால் அதிலே 2 விதமான நன்மை இருந்தது எங்களுக்கு. என்னென்று சொன்னால், ஒன்று, அந்த மாணவன் டிவியை கல்விக்கு பாவிக்கும் பொழுது, தொலைக்காட்சியை கல்விக்கு பாவிக்கும் பொழுது, அந்த டிவியை தொலைக்காட்சியை வீட்டில் உள்ளவர்கள் பாவித்துக் கொண்டு மாணவரின் கல்வியை குழப்ப மாட்டான். அப்ப ஒரே கல்லிலே 2 மாங்காய் அடிக்கப்பட்டது. அதை பல பெற்றோர்களும் எங்களுக்கு சொன்னார்கள், பல ஆசிரியர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அந்த தொலைக்காட்சியும் அந்த இந்திய தொடர்களும் அந்த மெகா தொடர்களும் தான் மாணவர்களின் கல்வியை சீரழிக்கின்றது என்று சொல்லி, அப்ப நாங்கள் இது செய்யும் பொழுது அது நல்ல ஒரு பலனை தந்தது. ஆனால் அது COVID-19 வந்து 2020-21 அந்த காலத்தில் அந்த அருமை பலருக்கு உண்மையாகவே விளங்கினது. அதுவரையும் பலருக்கு அதை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருந்தது. இது ஆசிரியர் ஒருவர் நேரில் கல்வி கற்பதுதான் உண்மையிலேயே சிறந்த முறை என்று வாதாடி கொண்டிருந்தார்கள் பலர். ஆனால் கோவிட் காலத்திலே பாடசாலையும் மூடப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்கள் நேரம் சந்திக்க முடியாத பொழுது இது வந்து மிகவும் பிரயோசனமாக இருந்தது. அப்ப அந்த நேரத்திலே தான் எல்லோரும் இதன் அந்த பொட்டன்ஷியல் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள், பிரயோசனமாக இருந்தார்கள். அதன் பின்பு நான் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறி நான் திரும்ப இந்த ஸ்டெம் கல்வி என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை, ஒரு தன்னார்வ நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தேன். அது வந்து முக்கியமாக மலையாளத்திலே உள்ள மாணவர்கள், முக்கியமாக பல பல பிரதேசங்களிலே கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கு வகுப்புகளே இல்லை. உயர்தரத்திலே கல்வி பொதுத்தர சாதாரண தரத்திலே 9A எடுத்த மாணவருக்கும் அவர் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி ஏற்பதுதான் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது. என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு பாடசாலையிலே இல்லை. அப்ப நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த உயர்தரத்துக்கு இந்த பாடசாலைகளை ஆரம்பிக்க முயற்சிக்கும் பொழுது அவர்கள் ஒரு முட்டுக்கட்டை போடுவார்கள் என்றால், நீங்கள் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு மாணவர்கள் நல்ல பருவ பெற்ற கணிதம் விஞ்ஞானத்திலே சிறந்த பருவ பெற்ற மாணவர்கள் இல்லையே, எப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று அதுக்கு ஒரு சொல்லி முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருந்தாங்க. அப்ப நாங்கள் வந்து ஒரு 2 வருடங்களாக சாதாரண இடத்திலே சிறந்த பருவரை எடுக்க வைத்து அவர்களுக்கு நிறைய பயிற்சி வகுப்பு நாங்கள் முக்கியமாக இந்த காணொளி பாடங்கள் அதுகளூடாக சிறப்பு அந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் வைத்து அதை செய்து இப்பொழுது ரத்னபுரி மாவட்டம் முக்கியமாகத்தான் நாங்கள் கூடுதல் அளவு கான்சன்ட்ரேட் பண்றோம். என்று சொன்னால் அங்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு தரமே இல்லையா, எல்லாரும் பெருமளவு தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரே இடத்திலே வசிக்காத காரணத்தாலே அவர்களுக்கு அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை. அப்ப நாங்கள் அதை எடுத்து அங்கே இப்ப பெரிய முயற்சியின் பின்பு 4 பெரிய பாடசாலைகளே உயர்தரத்துக்கான கணித உயிரியல் பாடங்கள் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன.
அப்போ அந்த ஸ்டெம் கல்வியினராக வேறு இதை விட நாங்கள் இந்த இதே சமகாலத்திலே கடந்த 2 வருடங்களாக அங்கு உயரத்திலே கணிதம் விஞ்ஞானம் படிக்க ஆர்வமான மாணவர்களை வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று அங்கு விடுதிகளிலே கல்வி கற்க வசதி செய்து கொண்டிருந்தோம். அவர்களுக்கான உதவிகள் செய்து பல பாடசாலைகளிலும் விடுதிகளிலே விட்டிருந்தோம். முக்கியமாக வட மாகாணத்திலே இந்த முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த மாணவர்களின் வாசிப்பு திறனை உயர்த்த வேண்டிய ஒரு தேவை அவசரமாக தேவைப்பட்டது என்று சொன்னால் 2022ஆம் ஆண்டு யுனிசெஃப் என்ற நிறுவனம் 2023ஆம் ஆண்டு யுனிசெஃப் என்ற நிறுவனம் இலங்கையிலே ஒரு ஆய்வு ஒன்றை செய்திருந்தது. இலங்கையிலே எல்லா மாவட்டத்திலும் 25 மாவட்டத்திலும் செய்து 3ஆம் வகுப்பு மாணவர்களிலே வாசிப்பு திறன் எப்படி இருக்கின்றார்கள் அந்த போது அவர்களின் வாசிப்பு திறன் மிக மோசமாக இருந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வட மாகாணத்தினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே 16% மாணவர்கள் அந்த 3ஆம் வகுப்பிலே அந்த வயதுக்கேற்ற வாசிப்பு திறனை கொண்டிருந்தார். அப்ப வாசிப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த பாடத்தையும் படிக்க முடியாது, கலைப்பிரிவும் படிக்க முடியாது, விஞ்ஞான பிரிவும் படிக்க முடியாது. வாசிப்பு 16% மட்டும் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு குறைவா இருக்கு. சராசரியாக எல்லா மாவட்டத்திலும் சிங்கள மாணவர்களின் வாசிப்பு வீதம் 50% விட அதிகமாக இருக்குது. அப்ப தமிழ் மாணவர்களுக்கு இந்த நிலைமை முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்ப்போம் அங்குதான் அதிகம் இருந்திருக்கும் என்று மிக மோசமான நிலைமையில இருக்கிறது. அப்ப நாங்கள் அதை எவ்வளவு முயற்சி செய்வது என்ன செய்யலாம் என்ற ஒரு பெரிய முயற்சிகள் ஒன்றும் அங்குள்ளவர்கள் செய்வதாக காணாதபடியால் நாங்களே இதை செய்துவோம். நாங்கள் பல எழுத்தாளர்களுடன் சேர்ந்து இப்படி இந்த ஒரு இதை சிறுவர்களுக்கான வாசிப்பு புத்தகத்தை நாங்கள் தயாரித்திருந்தோம். 35 புத்தகங்கள் கொண்ட தொகுதி. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த ஆக்ஸ்போர்ட் ரீடிங் ட்ரீ அல்லது அந்த என்ன சொல்றது ஸ்காலாஸ்டிக் அதே மாதிரி ஆங்கில புத்தகங்கள் போன்று அந்த மட்டங்கள் லெவல்டு புக்ஸ், அதாவது 1, 2, 3 என்ற அந்த அந்த லெவல் கூடிக்கொண்டே போகும். இந்த 35 புத்தகம் 1.1 இருந்து 5.2 வரையும் போகுது. அப்ப முதலாவது புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சொல்லு ஒரு பக்கத்துல அப்படித்தான் இருக்கு. அது அப்படியே அதிகரித்து செல்லும் பொழுது பெரிய லெவலுக்கு வரும்பொழுது இது 5வது லெவல் என்னைக்கு அது உங்களுக்கு பார்க்கணும்னா கணக்க நிறைய எழுத்துக்கள் அதில் இருக்கு. அப்ப இதை நாங்கள் இப்பொழுது இதுக்கான நிதி அனுசரணை கிட்டத்தட்ட எனக்கு பெரிய உங்களுக்கு தெரியும் இப்படியான பிரிண்டிங் எல்லாம் சரியான எக்ஸ்பென்சிவ் இப்பொழுது எல்லாம் லேமினேட்டட் பெரிய இந்த பிள்ளைகள் கிழிச்சு போடாத இருக்கிற மாதிரி வெரி ஹை குவாலிட்டியாக தான் பிரிண்ட் செய்கிறாங்க. இதற்கான நிதி அனுசரணையை அமெரிக்காவை சேர்ந்த 2 நிறுவனங்கள் வழங்கியிருந்தன. ஒன்று IMHO USA, மற்றது அன்பனரி USA என்ற 2 நிறுவனங்கள் எங்களுக்கு நிதி அனுசரணை செய்திருந்தன. அந்த நிதி அனுசரணை கிட்டத்தட்ட 500 பாடசாலைகளுக்கு நாங்கள் இதை விநியோகித்து முடித்திருக்கின்றோம். விநியோகிப்பது மாத்திரமல்ல எங்கள் நோக்கம், அவர்களிலிருந்து எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் செய்கிறார்கள். நாங்கள் ஒரு ரெக்கார்ட் புக் கொண்டும் அதோடு சேர்த்து கொடுக்கிறோம். அதில் இந்த புத்தகங்கள் முதல் தரம் வாசிக்கும் பொழுது என்ன வேகத்திலே அவர்கள் வாசிக்கிறார்கள், எவ்வளவு நேரம் எடுக்கின்றது என்பதையும், 2ஆம் தரம் அதாவது கொஞ்சம் பயிற்சி எடுத்து பெறும்போது அப்படி எவ்வளவு வேகமாக வாசிக்கிறார்கள் என்பதையும், எவ்வளவு பிழைபடுகிறார்கள் என்றதையும், 3ஆம் தரம் செய்யும் பொழுது அது எவ்வளவு முன்னர் இருக்கின்றதை அவர்கள் அதில் குறிக்க வேண்டும். அப்ப இதை 35 புத்தகம் ஒவ்வொரு மாணவனும் வாசித்து முடிந்த பொழுது நாங்கள் இதை எப்படி தூரம் இது அவர்களின் வாசிப்புக்கு உதவி செய்கின்றது என்ற ஒரு அனாலிசிஸை நாங்கள் உறுதியாக செய்து முடியும். அப்ப அதை வைத்துத்தான் நாங்கள் இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படி போகின்றோம் என்று சொல்ல பார்க்க வேண்டாம். வாசிப்புன்றது முக்கியமான விஷயம். இங்கே நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 2ஆம் 3ஆம் வகுப்பு வரையும் வாசிப்பு தான் புத்தகமாக கொடுத்து விடுவார்கள்.
ஆனால் நமது நாட்டிலே வாசிப்பென்ற பாடமே இப்பொழுது இருக்கிறதா தெரியவில்லை. அங்கு மாணவர்களுக்கு வாசிக்க தெரியாது. பலர் போய் பார்த்து வந்து சொன்னார்கள், அங்கு ஓயல் மாணவர்களே பலருக்கு வாசிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை ஓயல்லே வைத்து திருத்த முடியாது. வாசிப்பு வந்து 7 வயதிலேயே செய்ய வேண்டியது. அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம். இதை தனியே எங்களை போன்ற சிறு அமைப்புகளும் செய்ய முடியாது. பலரும் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே நீங்கள் தாயகம் சார்ந்த வகையிலே பணிகளை ஆற்றுவது அது ஒரு மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம். இடத்திலே கூடுதலாக நீங்கள் மையப்படுத்தப்பட்ட இடங்கள் கூட கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த முறைகள் மூலமாக பலனடைய வேண்டும். கூடுதலாக நகர்ப்புறங்களுக்கு கூடுதலான வசதிகள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் இந்த கிராமப்புறங்களை நோக்கி செல்கிறது என்பது சற்று குறைவாக இருக்கிறது. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய பாதைகள் எல்லாம் கிராமத்திலே இருக்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு பயன்பெறக்கூடிய வகையிலையும் அதே வழியில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த சிப்ஸ் மூலமாக வந்து தொலைக்காட்சியிலே போடுவதன் மூலம் தொலைக்காட்சியிலே மாணவர்களுடைய கல்வியை குழப்புகின்ற அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு மறைமுகமான ஒரு தடையை விதிப்பது போன்ற ஒரு உணர்வு அதன் மூலமாக உருவாக்க முடியும். அதே நேரத்தில் அண்மையில் இந்த கொரோனா காலகட்டம் என்பது ஒரு உலகத்திலே உருக்கிய காலகட்டம். அந்த காலத்திலே மாணவர்கள் எவ்வாறு கல்வியை தொடர்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலம். அந்த காலத்திலே உங்களுடைய தொழில்நுட்பங்கள் மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது கூட பெருமை. தொடர்ச்சியாக உங்களுடைய சேவைகள் தாயகத்தை நோக்கி செய்யப்பட்டு கொண்டிருப்பது தான் அது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளிலே வந்தவுடன் சில வழிகளிலே நாங்கள் தாயகத்தை மறந்து விடுவோம் என்ற ஒரு உணர்வு பலர் மத்தியிலே இருந்தாலும், ஆனால் அனைவருமே கூடுதலானவர்கள், பெரும்பாலானவர்கள் அந்த தாயகத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய உயர்வுக்கு பின்னாலே ஏதோ ஒரு வகையிலே பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே விதத்திலே நீங்கள் எவ்வளோ வசதியாக நீங்கள் உங்களுடைய துறையிலே உயர்வு புள்ளியிலே இருந்தாலும் அந்த பிறந்த நாடு, எங்களுடைய மக்களுடைய உயர்வு என்பவற்றை அந்த சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பது மேலே எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவருமே ஒரு பெருமை அடைகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே வழியில் வேறு எந்த வகையான நகர்வுகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? இப்பொழுது நாங்கள் அந்த ஸ்டெம்ன்றது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, STEMன்றது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மெடிசின். அந்த துறையை நீங்கள் துறையும் வெளிநாடுகளிலே மிகவும் பெரிய அளவிலே அதை ப்ரொமோட் பண்ணுகிறார்கள். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே அந்த AI போன்ற இதுகள் எல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு அந்த துறைகளிலே பெரிய அளவிலே வேலைவாய்ப்புகள் தேவைப்படும். ஆனால் அதற்கு அடிப்படை முக்கியமாக இந்த கணிதம், விஞ்ஞானம் சிறு வயதிலிருந்தே வர வேண்டும். நாங்கள் அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் பாடசாலைகளிலே நாங்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களை வைத்த யங் ஸ்டெம் என்று நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். மாவட்டங்களிலே நாங்கள் ரட்டபுரம் மாவட்டத்தில் வைத்திருக்கிறோம். எனது நண்பர் நவராஜா அவர்கள் சேர்ந்து இங்கே நுரடியா மாவட்டத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த யங் ஸ்டெம் அவர்கள் என்பது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு போக காத்திருப்பவர்கள் அல்லது படித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்களுடைய பேசி அந்த இதுகளின் முக்கியத்துவம், அதாவது எதிர்காலத்துக்கு இலகு என்று சொல்லி கலை பிரிவிலே கல்வி கற்பதை தவிர்த்து நீங்கள் முக்கியமான ஆர்வமானவர்கள், அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டவும், அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்கான செயலமர்வுகளை நாங்கள் பாடசாலையிலே சிறு வயதிலேயே செய்கின்றோம். அப்போ அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்டெம் கல்வி செய்கிறது. நாங்கள் வீடியோ ப்ரமோஷன், அதாவது ஒரு வேலை செய்திருந்தோம் நாங்கள் இந்த கட்டுரை போட்டிகள். இரண்டாவது மற்றது இந்த சிறு சின்ன மாணவர்களையே தங்களது பெற்றாரின் தொலைக்காட்சியை பாவித்து சிறிய ஒரு விஞ்ஞான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு கிளிப், அதை அவர்கள் அந்த ஒரு முக்கியமான விஞ்ஞானம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்யலாம். அப்படி அவர்களுக்கான பல விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடிய இதுகளை வைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்டெம் கல்வியின் எதிர்காலத்தில் எங்களை இந்த கோடிங் என்று சொல்கின்ற அந்த விஷயத்தையும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருக்கணும். அது முக்கியமாக தேவையா இருக்க உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில். அதே வேளையில் சொல்லுங்களேன், இந்த வேளையிலே பெருமையாக இருக்கின்றது நேர்களே, ஆஸ்திரேலியா மண்ணிலே
மெல்பர்ன் நகரத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே உயர்வான நிலையிலேயே தன்னை பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆஸ்திரேலியா மண்ணிலிருந்து எங்களுடைய காற்றலையின் ஊடாக தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கலையத்துக்கு நேரடியாக வந்தது உண்மையிலே ஒரு பெரும் மகிழ்வாக இருக்கிறது. அவருக்கு பல வேலைப்பழுக்கள் இருந்த பொழுதிலும் எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வருகை தந்தது மிக பெருமை. இவருடைய காப்புறுதிகள் 6 வகையான ஆராய்ச்சிகளுக்கு காப்புரிமை பெற்றிருக்கின்றார். அந்த வகையிலே தொடர்ச்சியாக ஒரு ஆராய்ச்சிகள் இருக்கின்றது. உண்மையிலே ஒரு காப்புரிமை 2 காப்புரிமை என்றாலே அது ஒரு பெருமையான நிகழ்வு. தொடர்ச்சியாக ஒரு 6 வகையான காப்புரிமைகளை பெற்றிருப்பது அது மிகவும் உயர்வான நிலையிலே நோக்க வேண்டிய ஒரு விடயம். அது எங்களுடைய மக்கள் எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே கூறுங்கள், உங்களுடைய இந்த உயர்வுக்கு பின்னாலே உங்களுடைய பெற்றோர்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் எவ்வாறு உங்களுக்கு ஊக்குவித்தார்கள்? ஆரம்பத்திலிருந்து இன்று வரையும் உங்களுடைய ஊக்குவித்தார்கள். அதை வந்து உங்களோட கூட பயணிப்பவர்கள் இதிலே வகையான பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கார்கள். முக்கியமாக எனது வளர்ச்சிக்கும் இதுக்கு பின்னாலே எனது பெற்றோர் என்றது மறக்க முடியாது. எனது அம்மா ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர். இப்பொழுது அவர் முன்பு வெளிமாகாணங்களிலே அவர் மேல் வகுப்புகளுக்கும் கல்வி கற்பித்தவர். பின்பு சொந்த ஊருக்கு வந்த பின்பு பிரைமரி ஸ்கூல் கனிஷ்ட பாடசாலைக்கு அவர் கணிதம், ஆங்கிலம், தமிழ் எல்லா பாடத்தையும் கற்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவர் கற்பிக்கிறார். ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அவருடன் கல்வி கற்ற பல வெளிநாடுகளிலே பல பெரிய பதவிகளில் இருக்கின்றார்கள். கலாநிதிகளாக இருக்கின்றார்கள், வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், பொறியியலாளராக இருக்கின்றார்கள். இப்பொழுதும் அவரின் சேவையை நிகழ்கிறார்கள். முக்கியமாக அவர் சொல்வது வாசிப்பு. அவர் செய்திருப்பது நிறைய பிள்ளைகளை வாசிக்க வைப்பது. அதனூடாகத்தான் அவரின் கல்வி. எங்களுக்கும் சிறு வயதிலிருந்தே நிறைய வாசிப்பு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அங்கே வாசிப்பதற்கு சிறுவர்களுக்கு பொருத்தமான புத்தகங்கள் அம்புலிமாமா, அந்த பாலமித்ராண்டு நாங்கள் சிறுவராக இருந்து வாழ்ந்த புத்தகங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டன. இணையத்திலே இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவற்றை வாசிப்பதற்கு அவர்கள் போகும்பொழுது அங்கே கேமுக்கும் யூடியூப்புக்கும் போய்விடுவார்கள், புத்தகங்களை வாசிக்காமல். அப்படியேத்தான் நாங்கள் இந்த வேலை செய்யவிருக்கிறோம். இதற்கெல்லாம் பின்புறமாக அவர்கள் இப்போ இந்த புத்தகங்கள் கூட முக்கியமாக இந்த புத்தகங்களை முக்கியமாக இதில் 5 எழுத்தாளர்கள் இருக்காங்க. முக்கிய 14 புத்தகங்கள் இதுவரை கனடாவை சேர்ந்த ஸ்ரீரஞ்சனி என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் நீங்கள் கழிவுற்றீர்கள். மற்றது ஒரு 10 புத்தகங்கள் இதுவரை பிரித்தானியாவை சேர்ந்த பூங்கோதை என்ற கலா ஸ்ரீரஞ்சன் என்ற பெயரிலே சமூக வலைத்தளங்களில் இருக்கிற முக்கியமாக ஒரு எழுத்தாளர். அதை விட இன்னும் 3 பேர் மெல்பர்னிலிருந்து டாக்டர் அனுஷா ஒன்றுமே இது பெற்றிருக்கிறார்கள். 2 புத்தகங்கள் எழுதியிருக்கார்கள். ஆனால் இந்த இதழ்கிட்ட இந்த ப்ரூஃப் ரீடிங் செய்து எடிட்டிங் செய்ததிலே எனது அம்மா, அவருக்கு 90 வயதாக இருந்தாலும் அவர் பல உதவிகளை செய்திருந்தார், பல சஜஷன்ஸ் தந்திருந்தார். இந்த நேரத்திலே அவருக்கு எழுத்தாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? முக்கியமாக இதைத்தான் நான் சொல்றது. இங்கு புலம்பெயர்ந்து வந்தாலும் நாங்கள் எல்லோருமே பங்களிக்க வேண்டும் என்று சொல்வது, எல்லோருமே அரசியல் பங்களிப்பைத்தான் பெரிய அளவிலே பேசுகின்றார்கள். அவை தேவை இல்லை என்றில்லை. ஆனால் முக்கியமாக நமக்கு சித்திரம் எழுதுவதற்கு சுவர் இருக்க வேண்டும். அதற்கான அடிப்படைகளை நாங்கள் கவனிக்காவிட்டால் நமக்கு அத்திவார்வே தளர்ந்து போய்விடும். கல்வி என்றது முக்கியமான ஒன்று. நெல்சன் மண்டேலா சொல்லியிருந்த எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்ட் என்று சொல்லி, அது மாதிரி நாங்கள் அங்கே அப்படி யூத மக்கள் என்னதான் பிரச்சனைப்பட்டாலும் 2000 வருடங்கள் உலகமங்கம் அகதியாக அடைந்தாலும் அவர்கள் கல்வியை தக்க வைத்துக் கொண்டதுதான் திரும்ப தம்மை மீள காரணமாக அமைந்தது. அதே போன்று நமது மக்களும் நாங்கள் முக்கியமாக எங்கு இருந்தாலும் வெளிநாட்டில் மாத்திரமல்ல, அங்குள்ள நமது சகோதர உறவுகளை கல்வியிலே மீண்டெழச் செய்து கொண்டால் ஒரு நாள் நாங்களும் தலை நிமிர்ந்து நிற்கலாம், மக்கள் ஒரு நாடு உருவாக்கலாம்.
அதுதான் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது. எழுத்தாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் இப்படியான கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எம்மை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சிறிய ஒரு அமைப்பு, தனியாக நம்மால் செய்ய முடியாது. அவர்கள் தாங்களாகவே செய்யலாம், அவர்கள் மூலம் சேர்ந்து செய்யலாம். அதை முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் விடுகின்றேன். உண்மையிலே பெருமை. உங்களுடைய கூடுதலாக நாங்கள் நிறைய வானொலியிலேயே பல விஞ்ஞானிகளை நேர்காணல் செய்திருந்தோம். அவர்களெல்லாம் உலகளாவிய ரீதியிலே ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா எல்லா நாடுகளிலும் இருந்து நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை நகர்வுகளை, நாங்கள் வாழ்க்கையில் நடந்து வந்த பாதைகளை நாங்கள் பதிந்திருந்தோம். உண்மையிலே வியக்கத்தக்க வகையிலே எங்களுடைய கல்வியாளர்கள் எல்லாம் உயர்வான நிலையிலே பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த கல்வி மூலமாக நாங்கள் இவற்றையும் மீள கட்டி அமைத்தல் என்பது மிகவும் இலகுவாக இருக்கும். ஒரு உயர்வான நிலை சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எத்தனை விவற்றைகள் இருந்தாலும் அந்த கல்வியை நாங்கள் காப்பாற்றப்படும் பொழுது எங்களுடைய சமுதாயத்தையும் எங்களுடைய இனத்தையும் அந்த மீள எழுச்சி கொள்ளக்கூடிய நிலையிலே நாங்கள் மீளவும் அவர்களை கட்டமைக்கக்கூடிய வகையிலே உருவாக்க முடியும் என்பது உங்களுடைய கருத்து பெருமையாக இருக்கின்றது. இதை விட நீங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? நான் சொன்னேன், நாங்கள் மலையக அல்லது பின்தங்கிய பிரதேசங்களிலே மாணவர்களுக்கு இங்கே கொண்டு வந்து ஸ்பான்சர்ஸ் அல்லது பரிசில் கொடுத்து கல்வி கற்பிக்கவும் என்று நாங்கள் இந்த வருடம் ஒரு அப்படியான 2 மாணவர்கள், இரத்தினபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 3A எடுத்து அவர்கள் பொறியியல் பிரிவுக்கு பல்கலைக்கழகம் செல்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சி. அந்த மாவட்டத்திலே இருந்து முதல் முறையாக போகும் தமிழ் மாணவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சாதனை. நாங்கள் தொடர்ந்து அப்படியான வேலைகளை செய்து கொண்டிருப்போம். அவர்களுக்கு அங்கு பெரிய பத்திரிகைகளிலே அவர்களை பற்றி எல்லாம் எழுதி மாலை எல்லாம் போட்டு பெரிய பாராட்டு விழாவில் நடத்தினார்கள். அதுக்கு பின்னால் இருந்தவர்கள் நாங்களும் அதை சிவனருள் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு நிறுவனம் சேர்ந்து தான் நாங்கள் செய்தோம். சிவனருள் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அவர்கள் ஆஸ்திரேலியாவிலேயும் பிரித்தானியாவிலேயும் இருந்து இயங்கும் ஒரு அமைப்பு. அவர்களுடைய நிதியுதவி தான் கிடைத்திருந்தது. முக்கியமாக இதற்கு இதுபோல ஒரு முயற்சியைத்தான் ஆரத்திரமுருகன் அவர்கள் செய்யும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும். தமிழர்கள் எங்கிருந்தாலும் தமிழர்கள், அதை நாங்கள் கிழக்கு வடக்கு மலையகம் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இது முக்கியமான வேண்டுகோள். நிறைய வகையாளர்களை நன்றி கூற விரும்புகிறீங்க? முக்கியமாக நன்றி கூறுவதாக இருந்தால் எங்கள் இதற்கு நிதி அரசை செய்தவர்கள், இதற்கான இதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள். முதல் சொன்னது போன்று இந்த அண்மையிலே இதுக்கான இந்த புத்தகங்களை அச்சிடுவதற்கான 30 லட்சம் நிதியுதவியை வழங்கிய IMHO, அன்பனரி IMHO USA, USA மற்றது எனது பல்கலைக்கழக மாணவ நண்பர்கள், வேறும் பல நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றிகள். பெருமை. உண்மையிலே ஆஸ்திரேலியா மண்ணிலிருந்து வருகை தந்து கலைத்துக்கு நேரடியாக வருகை தந்து நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து உரையாடுகிறோம். நன்றி நன்றி டைம் FM. இதோட நான் ஒன்றுவருக்கு நன்றி கூட பண்ணணும். இந்த முயற்சியை, இந்த தொடரை ஒழுங்கு செய்து தந்த முனைவர் பேராசிரியர் நடேஷ் பழனியார் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட பிசினஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் பிசினஸ் விசா எக்ஸ்டென்ஷன்